வணக்கம். கன்னிராசிக்கான ஜூன் மாத பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம் வாருங்கள். கன்னிராசி என்பது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுத்திருக்கின்றது. இந்த மாதத்தில் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்ல தொடங்குறேன். ஏன்னா இங்குதான் அதிகமான கிரகங்களுடைய சஞ்சாரம் இப்ப இருக்கிறது. இரண்டாவது, குரு சமீபத்தில் பயிற்சி ஆகியிருக்கார். அவர் ரிஷப ராசியில இப்ப சந்திருக்கிறார். மூணாவது, இது வைகாசி மற்றும் ஆனி மாத பலன்கள். வைகாசி 19 ஆனி 16, ஜூன் மாதம் முழுக்க. அந்த காலகட்டத்தில் சூரியன் ரிஷபராசியில இருந்து தான் பலன் தர தொடங்குகிறார். அப்புறம் மிதுன ராசிக்கு போகின்றார். அதனால இங்க இருந்து தான் பலனை ஸ்டார்ட் பண்றேன். அது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால 9ஆம் இடத்துல குரு, சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. பிறகு இந்த பச்சை கலர் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் மாறப்போகின்ற கிரகம். சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நிலையாக அப்படியே இருக்கக்கூடிய கிரகம். இந்த ஆண்டுகோள்கள் ஆண்டு முழுக்க இருப்பாங்க. மாதக்கோள் இந்த மாசம் முழுக்க சந்திருப்பேன். இப்ப சூரியன், புதன், சுக்கிரன் 9லையும் 10ல இருக்கிறாங்க. அதனால இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகின்றது. தர்ம கர்மஸ்தானங்களாக 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் சொல்லுவோம். அந்த இடத்துல கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இப்ப காலபுருஷ தத்துவத்தின்படி 9 தர்மஸ்தானம், 10 கர்மஸ்தானம். 9ஆம் இடம் திரிகோணம், இங்க சுபர்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 10ஆம் இடம் கேந்திரஸ்தானம், இங்க அசுப கிரகங்கள் இருக்கிறது விசேஷம். அப்போ 9ஆம் இடத்துல சுப கிரகங்களான புதன், சுக்கிரன், குரு இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு அற்புதமான விஷயம். 10ஆம் இடத்துக்கு வரும்போது சூரியனும் வந்துடுறாரு. அப்போ அது ஒரு கேந்திர ஸ்தானத்திற்கு இயற்கை அசுபரான சூரியன் வர்றது, பிளஸ் புதன், சுக்கிரன் சேர்றது. அதனால இந்த 2 வீடுகள்ல இருக்கும் போதும் கூட இந்த மாதம் உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய மாதமா இருக்கும். என்ன பலன் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா கௌரவம், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உங்களை தேடி வரும், உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு முன்னாடி நீங்க ஒரு சிலருக்கு சொல்றேன், நல்லாவே படிச்சிருந்தா கூட வேலை கிடைச்சிருக்காரு. நல்ல வேலையில இருந்தா கூட பெரிய மதிப்பு மரியாதை இருக்காரு. அவர் ஒரு மேலாளரா, மேனேஜரா இருப்பாரு. அவர் கீழே இருக்கக்கூடியவங்க கூட அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க. அவர் யாரும் மதிக்கவே மாட்டாங்க. சில இடத்துல ஓனரையே கூட வேலை செய்யறவங்க மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கும். எவர் ஒருவருக்கு லக்னாதிபதி பலம் இழந்துட்டாரோ, கெட்டுட்டாரோ, அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் மதிப்பு மரியாதை கிடைக்காது. அவர் அதிகாரம் பண்ண முடியாது. அவருக்கு யாரும் கீழ்ப்படிய மாட்டார்கள். குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி. அப்படி யாரெல்லாம் மன வருத்தப்பட்டீங்களோ, ஏன்னா ராசியில கேதும் 7 ராகு இருக்காங்க. ஏதாவது ஒரு சஞ்சலம் உங்களுக்கு இருக்கணும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும். அப்படி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருந்ததுன்னா அது சரியாகும். நீங்க மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு கௌரவ பதவியே கிடைக்கும் இந்த மாதத்துல. அதன் பிறகு நீங்க படிச்சிருக்கீங்க, ஆனாலும் ஒரு யூஜி தான் முடிச்சிருக்கீங்க, ஒரு பிஜி முடிக்கல. அதை பண்ணணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு. அல்லது பிஜி முடிச்சிருக்கீங்க, அதுக்கு மேல படிக்கணும், ஒரு எம்ஃபில் பண்ணணும், அதுக்கு மேல ஒரு டாக்டரேட், பிஹெச்டி பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஸோ அது இந்த மாதத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். அது போல நீங்க நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க, நல்லா சேர்த்து வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ஆனாலும் கூட நீங்க வெளியில போயிட்டு எல்லாரையும் போல ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்றது, அல்லது இந்த வருஷத்துல இந்த சம்மர் டைம் வெக்கேஷன் டைமா, ஹாலிடேஸா ஸ்பெண்ட் பண்றது அப்படிலாம் முடியலன்னா இப்போ அது உங்களுக்கு கிடைக்கும். தொலைதூர பிரயாணங்கள் செய்து வர முடியும். அல்லது அப்படி போகும்போது ஃபேமிலியோட போறதுனால பிள்ளைகளுக்கு பிடித்த இடங்களுக்கு தான் போக வேண்டியதா இருக்கு. கோவில் குளங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஏன்னா கேது ராசியில இருக்கு. அது நிறைவேறலன்னா இப்போ அது சம்பந்தமாக நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து எல்லாரும் ஒரு ஆன்மீக தல யாத்திரைக்கு நீங்க பிளான் பண்ணலாம். இப்படியாக தொலைதூர பிரயாணங்கள் கிடைக்கும். அப்புறம் அப்பாவுக்கு உங்களுக்கு 9ஆம் இடம் பித்திருஸ்தானம். அந்த இடத்துல பித்திருக்காரகன் அப்படி இருக்காரு, பித்திரு ஸ்தான அதிபதியும் இருக்காரு. அதை வச்செல்லாம் பார்க்கும்போது அப்பா சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குவாதம், பிரச்சனை, 2 பேருக்கும் ஒத்து போல, நல்ல அனுகூலம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அதெல்லாம் இப்போ சரியாகும். அப்பா ஊர்ல இருக்காங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, அவருக்கு செய்ய முடியல, பார்த்துக்க முடியலன்னா போய் ஒரு 2 நாள் இருந்து பார்த்துக்கலாம், அவரை கூட்டிட்டு வரலாம், அவருக்கு பிடிச்சது செய்யலாம் அப்படின்ற விஷயங்கள் இப்போ நடக்கும். அது போல இதெல்லாம் 9ஆம் இட பலனாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. 10ஆம் இடத்துக்கு இதே கிரகங்கள் வரும்போது உத்தியோக ரீதியாக நான் சொன்ன மாதிரி அந்த மதிப்பு கிடைக்கும். நல்ல ஒரு வெளியில சொல்லிக் கொள்ளும்படியான வேலை இல்லைன்னு சில பேர் நினைப்பீங்க, அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைக்கும். ஸோ வேலை நல்ல வேலை, கௌரவமான வேலை, நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வேலை, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. கடமைகளை நிறைவேற்ற முடியும். 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், அதான் கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் அதுக்கு பல பொருள் இருக்கு. அதுல ஒன்று கடமைகளை ஒருவர் நிறைவேற்றுவது. உங்களுக்கான கடமைகளை நீங்க செய்ய முடியும். அதாவது முதல்ல திருமணம் ஆகிற வரைக்கும் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது தான் கடமை. பெற்றோர் சொல்படி கேட்டு படிக்கிறது, நடந்துக்கிறது, வேலை பார்க்கறது. திருமணமான பிறகு வாழ்க்கை துணையும் பார்த்துக்கணும், பெற்றோரையும் பார்த்துக்கணும். பொறுப்பு அதிகமாகும். பிள்ளைகள் வரும்போது அவர்களையும் பார்த்துக்கணும், பெற்றோரையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் செய்ய முடியும். இதுல எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் இப்போ சரியாகும். இப்போ
அந்த கர்மஸ்தானம் கடமைகள்னு சொல்லும்போது பிள்ளைகளுக்கு அப்புறம் அவங்கள படிக்க வைக்கிறது, மன வயதில் இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம், அப்படியாக விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுல நீங்க எந்த பருவத்தில் இருக்கீங்களோ எது உங்களுக்கு செய்ய வேண்டியதோ அந்த கடமைகளை செய்யறதுக்கான சக்தி, வசதி, வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். எப்படியாக 9ல இந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, 10ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு முழுக்க முழுக்க அனுகூலமா இருக்கிறது. தர்ம கர்மாதிபத்திய யோகம் சொல்லக்கூடியது யோகத்திலேயே மிகச்சிறந்த யோகம். அந்த யோகம் இப்ப வேலை செய்யறதா நீங்க எடுத்துக்காங்க. அந்த யோகம் வேலை செய்யறதும் கூட அது இன்னும் அதிகமா வேலை செய்யுது. அதனால குருவுடைய பார்வையும் கிடைக்கிறது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் எத்த தின்னா பித்தம் தெரியும், ஏதாவது ஒரு கிடைக்குமா பிடிமானம், அலையில அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் தண்ணி வெள்ளத்துலன்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் ஏதோ ஒரு நல்லது கட்டாயமா நடக்கும். ஏன்னா இதை தாண்டி தசாபுக்தி இருக்கிறது, சுய ஜாதகம் இருக்கிறது, அவ்வளோலாம் இருந்தாலும் கோச்சாரத்தை வைத்து உறுதியாக ஒன்றை சொல்ல முடியும், ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். அது உங்களுடைய நிலைமையை பொறுத்து. நீங்க உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தா கிடைக்கும். நல்ல நிலையில இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் உயரணும்னா அதுவும் கிடைக்கும். அப்படியாக நற்பலன் கிடைக்கக்கூடிய மாதம். என்ன விஷயம்னா ராசியில கேது 7ல ராகு இருக்கக்கூடிய சமயத்துல மாதம் முழுக்க செவ்வாய் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தரக்கூடாது. கோபத்தை குறைக்கணும், வேகத்தை குறைக்கணும், சண்டை வழக்கு தொடுத்தல் போன்ற விஷயங்கள் செய்யக்கூடாது. தீய விஷயங்களுக்குள்ள போயிடக்கூடாது. தீய வழியில பொருள் ஈட்டுறதோ, தீய பழக்கமோ, தீயவர்களோட தொடர்போ, அரசுக்கு எதிரான காரியங்கள் சம்பந்தமானதோ இதையெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. அப்படி செய்யறதுக்கு யாராவது தூண்டுதல் வந்தாலும் நீங்க அதுல இருந்து விலகி இருக்கணும். அது மட்டும் கடைபிடிச்சா போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இந்த மாதத்துல என்ன செய்யலாம்னா 9, 10ல கிரகங்கள் இருக்கிறது. இந்த மாதத்துல பௌர்ணமி நாளை தவற விடாம முடிஞ்சா சக்தி உங்களுக்கு முடியும்னா, எந்த நோய் நொடி இல்லை, தேகத்துக்கு காத்தமா இருக்கீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு உபவாசம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது லிக்விட் பழரசம்லாம் சாப்பிட்டுக்கலாம், அல்லது உப்பு இல்லாம ஒரு வேலை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இருந்து மாலை நேர வழிபாட்டை நீங்க செய்யுங்க. அப்புறம் ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய விரத நாள் இருக்கிறது. முடிந்த அளவுக்கு அந்த நாளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை செய்யும் போது இந்த மாதிரி அற்புதமா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.